சென்சார் போர்டு என்ன சொல்றாங்களோ அதை நம்ம செய்யணும். சார் சொன்ன மாதிரி வலதுசாரி அரசியலோட தாக்கத்தை வந்து சென்சார் போர்டு என்ன சொல்றாங்களோ அதை செய்யணும். வெற்றிமாறன் விடுதலை 2 திரைப்படத்தில் இடதுசாரி அரசியல் அடையாளங்கள் மறைக்கப்பட்டது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு சென்சார் போர்டு கிட்டதான் போய் கேட்க வேண்டும் என இயக்குனர் வெற்றிமாறன் கடுப்பாகியுள்ளார். கோட்பாடு இல்லாத தலைவர்களை வந்து ரசிகர்களை தான் உருவாக்குவாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு காலத்துல கோட்பாடு இல்லாத தலைவர்கள் உருவாக்குறாங்கன்றீங்களா? யாரையும் மனதில் வைத்து இந்த வசனம் எழுதப்படவில்லை, இந்த திரைப்படம் படைக்கப்படவில்லை. அது முதல்ல தெளிவாக தெரிஞ்சுங்க. இது நான் முதல்ல சொன்ன உலகத்துக்கே பொருந்தக்கூடிய ஒரு கருத்து. உலகத்தில் எந்த மண்ணில் யார் இயக்கம் உருவாக்கினாலும் அவர்களுக்கு ஒரு கொள்கை அல்லது கோட்பாடு என்பது தெளிவுற இருக்க வேண்டும், அது உறுதியாகவும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அவர்களால் நல்ல போராளிகளை உருவாக்க முடியும். அதுதான் அவருடைய கருத்து. வெற்றிமாறன் சார், விடுதலை வந்து அரசியல் பேசக்கூடிய படமாக இருந்திருக்கு. அரசியல் கருத்துக்களையும் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இந்த படத்துல அரசியல் அமைப்புகளுடைய அடையாளங்கள் வந்து தரிசையப்பட்டிருக்காது. எதனால சார்? ஏதாச்சும் பர்பஸிவா ஏதாவது நம்ம இது பண்ணிருக்கோங்களா? இல்ல சென்சாருடைய இல்ல விடுதலை 1 இதுக்கு முன்னாடி நீங்க கர்ணன் போன்ற படங்கள் எல்லாம் அதோட இது இல்லாம இருந்துச்சு, அடையாளங்கள் தெரிய வந்த மாதிரி இருந்துச்சுல்ல. சென்சார் போர்டுல தான் சென்சார் போர்டு என்ன சொல்றாங்களோ அதை நம்ம செய்யணும். சார் சொன்ன மாதிரி வலதுசாரி அரசியலோட தாக்கத்தை வந்து சென்சார் போர்டு என்ன சொல்றாங்களோ அதை செய்யணும். வெற்றிமாறன் சார், உங்களுடைய இயக்குனரா உங்களோட கதையை வந்து பாத்தீங்கன்னா மென்டல் டேட்டா நல்லா சிறப்பாக கடத்திட்டீங்க. அரசியல் கட்சிகள் இது பத்தி நீங்க வந்து மக்களுக்கு உண்டான போராட்டங்கள், அவங்க பல்வேறு போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த மேல்மா சொல்ற மாதிரி கிராம அரசியல் கட்சிகள் எவ்வாறு இது கூட அவங்க மக்களுக்காக இருக்க வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீங்க? அரசியல் கட்சி செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.